2026 பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பராசக்தி படமும் 2026 பொங்கலுக்கே வந்து கிளாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜனநாயகனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஜனநாயகன் படம் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு லாஸ்ட் படம். அதை தாண்டி ஜனநாயகன் படத்தில் அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் நிறைய வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த ஜனநாயகன் படம் அரசியல் சம்மந்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் படமும் பயங்கரமாக எடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் கடைசி படமாக இருக்கனால நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லி ஆகணும். அப்படியே இந்த சைடு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அரசியல் இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து பராசக்தின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்திருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சன் டிவி வந்து எப்பவுமே வந்து தளபதி விஜயோட படத்தை வந்து வாங்கிடும். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை சேட்டலைட் ரைட்ஸ் வந்து இன்னும் வாங்கவே இல்லை. அதை ஒரு சைடு விடுங்க. இப்போ ஜனநாயகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகக்குள்ள நிறைய அரசியல் கருத்துக்கள்லாம் உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் நடக்கிற ஊழல்கள்லாம் பற்றி நம்ம தளபதி விஜய் அந்த படத்தில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே இருக்குள்ள நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரியாலிட்டியில் டிவிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பார்த்துக்கிட்டோம்னா டிஎம்கே வந்து பயங்கரமாக வந்து டவுன் ஆகும். அதனால ஜனநாயகன் படத்தை ஓட விட தானே பிரச்சனை, ஓட விடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெட் ஜெயண்ட் அவங்க பராசக்தி படத்தை வந்து இது கூட கிளாஸ் பண்ணி முக்காசி தேட்டரை ரெட் ஜெயண்ட் எடுத்துப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் அது எப்படி எடுத்துக்க முடியும், தேட்டர் ஓனர்ஸ்னா கோச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து அவங்க இப்போ பாலிடிக்ஸ் அவங்க கையில் அரசியல் இருக்குது, பவர் இருக்குது. அதனால வந்து மோஸ்ட்லி தேட்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பராசக்தி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகனுக்கும் பராசக்தி தான் போட்டின்னு பார்த்தா இடையில கருப்புன்னு சொல்லிட்டு மூவி கிளாஸுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட் வெளியே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கருப்பு மூவி பேக் அடிச்சிடும். மோஸ்ட்லி ஜனநாயகனும் பராசக்தியும் வரதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே என்ன பெரிய ஹைலைட்னா வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, கோட் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நம்ம தளபதி துப்பாக்கினா கொடுத்தாரு, அண்ணன் தம்பி மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் பழகிட்டு இருக்காரு. இந்த டைமில் எப்படி அவர் கிளாஸ்க்கு வராது சொல்லிட்டு நீ கேட்டிங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் இருக்கு. என்னதான் சிவகார்த்திகேயன் அண்ணன் தம்பியா பழகி இருந்தாலும் இப்போ அவரே நினைச்சா கூட அந்த படத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த படத்தில் ப்ரொடியூசர் ரெட் ஜெயண்ட் அவங்க எடுக்கிறது தான் முடிவு. ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் அவரும் மண்டியாட்டி ஆகணும். என்னை பொறுத்தவரை அவர் இந்த விஷயத்தில் தலையிடல, ரெட் ஜெயண்ட் தான் தலையிடுறாங்க. அதனால கண்டிப்பாக ஜனநாயகன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க சொன்ன இடத்துல கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கேவின் ப்ராடக்ட்டும் சும்மானா விட்டுற மாட்டாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபெக்ட்டை போடுவாங்க. இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்க. ஏன்னா இந்த நியூஸை பற்றி நிறைய நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால் பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு கொஞ்சம் தெளிவாக ஒரு வீடியோ சூப்பராக ஒன்று போட்டு விடுறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.